அங்கிள் அடிமை கூட்டணி இப்படி இதெல்லாம் ஒரு ரொம்ப தேர்தல் அரசியல்வாதிகள் பேசலாம். ஆனா விஜய் வந்து கட்சியில 2வது வருஷமே இப்படி பேசுறாரு. அது அதிகமா இருக்குன்னா மூத்த தலைவர்கள் அணில் ஏன் அங்கிள் அங்கிள்ங்கிறது? போன மாநாட்டுல சிஎம் சாரா இருந்தவர் இந்த மாநாட்டுல எப்படி அங்கிள் ஆகும்? போன வருஷம் சொல்லலாம், இந்த வருஷம் கிடையாது. தேர்தல் நெருங்குதுன்னு தாவேகா மாநாட்டுல 2 பேர் இறந்து போயிட்டான், ஒரு 2 பேர் சீரியஸா மருந்து அரசாங்க பண்ணிருக்கிறான். இதுவரை யாரும் வந்து பார்க்கல. இதுவரை யாருமே கட்சியிலேருந்து யாருமே வந்து கண்டிப்பா பார்க்கல. இல்ல, மரணம் வந்து ஒரு கட்சி மரணம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அது ஒரு மனித மரணம் தான். நியாயமா எல்லாருமே பார்க்கணும், நானும் தான் போய் பார்க்கணும். அதான் பேசிட்டு கூடாது. துயரம் அது எங்க நடந்தா என்ன, அது யாரு? நீங்க பைபிள் என்ன சொல்லுது? நீ நற்காரியத்துக்கு விருந்துக்கு நீ போகலைனாலும் உன்னுடைய துக்கத்துக்கு நீ போகணும். ஏன்னா அது மாதிரி துக்கம் உனக்கும் வரும், அதை நீ கடந்து போகணுங்கிறது அது உனக்கு கற்பிக்குங்கிறது. அது மாதிரி நற்காரியத்துக்கு நீங்க பொறையில இருக்கு, துக்காரியத்துக்கு துயரத்துக்கு நீங்க போய் பங்கேற்கணும். அதுதான் மனித மாண்பு. நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது நான் தேவைப்படாம இருக்கலாம், ஆனா நீங்க துயரத்தில் இருக்கும்போது ஒரு தோல்ல கை வைக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும். அதனால அது கட்சி அது போய் பார்க்கலன்னு நம்ம குற்றப்படுத்தணும். நானும் தான் பார்க்கல, எம்எல்ஏன்னு தவறு இருக்கு, போகணும். ஒரே ஓட்டமா இருக்கு, போகணும். சார், இப்ப எல்லா தலைவர்களுக்குமே ஓரளவு பாதுகாப்பு இருக்கு. இந்த விஜயோட பவுன்சர்கள் ரொம்ப மோசமா நடந்துகிட்டதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. விஜய் மேல கூட வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பவுன்சர்கள் தாக்குனதுனால அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அந்த இடத்துக்கு நான் வரல. அதாவது அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க பாதுகாப்பு கேட்டுப்பட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட கேளுங்க, எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் தான் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு. எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. சொந்த தாய் மான் வச்சின அண்ணன் தம்பியை பாக்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தோட வர்றதில்லை. இப்போ யார பாதுகாக்க நீங்க அரசியல் கொண்டு எல்லாரும் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு பாதுகாப்பு கேட்டுப்பட்டுக்கிட்டா சாதாரண குடிகளுக்கு என்ன? இப்ப பாதுகாப்பற்ற ஒரு நாட்டுலதான் நீங்க எல்லாம் தலைவரா இருக்கீங்க. அதுக்குதான் தலைவரா வந்திருக்கீங்க. நான் கேட்கறது உள்வாங்கிக்கிறீங்க. நீங்க வேற ஏதாவது நாட்டுக்கு புரியல பாதுகாப்பு கேட்குறீங்க. சொந்த நாட்டுக்கு இதுக்கு முன்னாடி அப்படிலாம் வாழ்ந்தது இல்லைன்னு சொல்லாதீங்க. எங்க தாத்தைங்க எல்லாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க. உங்களுக்கு தெரியும், குறிப்பா காமராஜ். நீங்க எடுத்து கூட படிக்க முடியல, படத்தை போட்டாலே இருக்குங்க. ஒரே ஒரு பாதுகாப்பு வண்டி சைரன் எழுப்பி போலீஸ் வண்டி போனதுக்கு, இங்க வா நில்லு, என்னது ஐயா நான் செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்குதி போயிட்டு இருக்க, ஏப்பா போப்பா, 2 காசு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வண்டியை நிறுத்து, வண்டி ஓட்டு பார்க்கணும். சொந்த ஊருக்குள்ள போறதுக்கு எதுக்கு பாதுகாப்பு? என்னை என் மக்கள் தாக்கி அடிச்சிருவான்னா அப்ப நான் மக்களுக்கு எதிராக இயங்கிருக்கேன் தானே? ஓட்டு கேட்கும் போது நீங்க இப்படி வர முடியாதுல்ல. ஓட்டு கேட்கும் போது ஆரத்தி தட்டை அப்படி காட்டுறாங்கல்ல, அங்க எங்க ஆத்தா ஆட்சிக்கு வச்சிருக்கீங்க, நீ பயப்படல. கூட்டத்துக்குள்ள போய் இது பண்றீங்களா? அப்ப கத்தி வச்சு குத்திடுவானியா, நீ பயப்படல. பதவிக்கு வந்துட்டா பாதுகாப்பு தேவைப்படுத்த ஏன் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? கேள்விகளை நீங்க தான் கேட்கணும்னு ஒண்ணும் இல்ல. இது உண்மையிலே சிறந்த பதில். உண்மையிலே சிறந்த அடிமை கூட்டணி இப்படி இதெல்லாம் ஒரு ரொம்ப தேர்தல் அரசியல்வாதிகள் பேசலாம். ஆனா விஜய் வந்து கட்சியில 2வது வருஷமே இப்படி பேசுறாரு. அது அதிகமா இருக்குன்னா மூத்த தலைவர்கள் அணில் ஏன் அங்கிள் அங்கிள்ங்கிறது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் ஜங்கிள் தான் கத்தணும். அதே அங்கிள் அங்கிள் கத்துது. நீங்க இந்த ஏடிஎம்கே எந்த கட்சி எந்த யாருக்கிட்ட இருக்குங்கிறத 4.5 வருஷம் அவரை முதலமைச்சரா இருக்கும்போது நீங்க ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? போன மாநாட்டுல சிஎம் சாரா இருந்தவர் இந்த மாநாட்டுல எப்படி அங்கிள் ஆகும்? நடிகர் விஜய் வாழ்த்துதான் சொல்றாரு. போன வருஷம் சொல்லலாம், இந்த வருஷம் தேர்தல் நெருங்குதுன்னு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.